ஒரு படம் ஓடுறதை வச்சு இவர் நம்பர் 1 ஆகிட்டார், இவர் நம்பர் 5 ஆகிட்டார், இவர் நம்பர் 7 ஆகிட்டார்ன்ற கருத்தை நான் என்றைக்குமே ஒத்துக்க மாட்டேன். அதில் நான் வெரி ஸ்ட்ராங். ஐ வில் நெவர் கோ ஃபார் மை வேர்ட்ஸ். குட் பேட் அக்லிக்கு அப்புறம் ஒரு மிகப்பெரிய இயக்குனர்கள் ஒருத்தருடைய ஒரு இயக்கத்தில் ஒரு மிகப்பெரிய கம்பெனியில் ஒரு நடிக்கிறதுக்காக பேசிக்கிருக்காங்க. அதை இப்போ நான் சொல்லக்கூடாது. எக்ரிமெண்ட் சைன் ஆனால் கண்டிப்பாக நான் சொல்கிறேன். நேற்றுக்கு நான் அந்த மைத்ரி ப்ரொடக்ஷன்ஸ் சார்பாக ஒரு நண்பர்கிட்ட பேசிகிட்டு இருக்கோம். என்ன சொல்கிறாங்க, ரீரிகார்டிங் ஸ்டார்ட் பண்ணியாச்சு, அதனால் அவங்க ஆட்டோமேட்டிக்காக ஏப்ரல் 10க்கே வந்துடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இட்லி கடை சோலோ ரிலீஸ் அப்படிங்கிற மாதிரி ஏப்ரல் 10க்கு எனக்கு ஒரு வேறு ரிலேபிள் சோர்ஸஸ் இருக்குது. எனக்கு கிடைச்ச தகவல் சரியாக இருந்தால் அவர் தான் அந்த படத்தில் வந்து வில்லன் ரோல், நெகட்டிவ் ரோல் பண்ணுறாரு. இன்ட்ரோல் பிளாக்லாம் ரொம்ப ஒரு மாதிரி தெரிக்க விடுற மாதிரி ஒரு இன்ட்ரோல் பிளாக் மணி சார் பண்ணியிருக்காருன்னு சொன்னாங்க. சார் வணக்கம். சார் வணக்கம். விடாமுயற்சி திரைப்படம் கிட்டத்தட்ட 2வது வாரம் வந்து நிறைய திரைகள் இன்னும் ஓடிக்கொண்டிருக்குது. நீங்கள் பர்சனலாக இந்த படத்தின் மூலமாக கற்றுக்கிட்ட விஷயம் என்ன? இந்த படத்தால் உங்களுக்கு என்ன நடந்திருக்கு? இந்த படத்தில் நான் கற்றுக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை முருகா. இந்த படம் வந்து எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை அப்படிங்கிறது தான் நான் வந்து உணர்கிற ஒரு விஷயம். அது கொஞ்சம் எல்லாருக்குமே ஒரு ஏமாற்றமாக இருக்குது, அவ்வளோதான் விஷயம். ஏன்னா அஜித்குமார் அவர்கள் ஒரு மாசான ஒரு ஹீரோ, ஏன் இந்த மாதிரி ஒரு படம் பண்ணணும் அப்படின்ற மாதிரியும் நிறைய பேர் வந்து கேள்வி கேட்குறாங்க. இது நீங்களும் அந்த மாதிரி தான் எடுத்துக்கிறீங்களா? எனக்கும் அந்த அபிப்பிராயம் இருக்குது. அஜித் வந்து ஒரு வெற்றி படத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வெற்றி நாயகர், ஒரு சிறந்த கலைஞன் அப்படிங்கிற மாதிரி தான் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அவரை நான் அந்த பவித்ரா நேசம் காலத்துலேருந்தே ரொம்ப நெருங்கிய, எனக்கு அவர்கிட்ட என்னுடைய நண்பன் சுபாஷ் எடுத்த படங்கள் அது 2ம் அப்போலேருந்தே ஒரு தொடர்பு உண்டு. ஆனால் இந்த கதையை அவர் எந்த அடிப்படையில் அவர் சூஸ் பண்ணார்ன்றது ஆக்சுவலாகவே எனக்கு தெரியலை. பட் அது இந்த படத்தில் ஒரு சிறந்த கதைக்களமே இருக்கிறதாவே நான் நினைக்கல. பட்டு அஜித் ரொம்ப ஸ்டைலிஷாக இருக்கிற அப்படி, த்ரிஷா, அந்த ரெஜினா, அர்ஜுன், ஆரவ் அவங்க எல்லாமே ஓகே. பட் திரைக்கதை வலுவாக இல்லாதனால அந்த படம் ஒரு வெற்றி அடையலையோன்னு என்னுடைய பர்சனல் ஃபீலிங். அஜர்பைஜான் லாங்குவேஜ் ஒரு பெரிய டிஸ்டர்பன்ஸ், இடைஞ்சல், அது ஒரு மிகப்பெரிய காரணம். இப்போ என்ன எல்லாம் சொல்கிறாங்களா சார், அஜித் பட வசூலை விட சிவகார்த்திகேயன் பட வசூல் அதிகமாகிடுச்சு, அமரன் திரைப்படம் அதிகமாகிடுச்சு. ஸோ அதனால் வந்து ரஜினிகாந்த், விஜய், அடுத்து சிவகார்த்திகேயன் தான் இருக்கார், அஜித் குமாரே கிடையாது அப்படின்ற மாதிரி. இல்லை அதெல்லாம் வந்து நான் என்றைக்குமே ஒத்துக்க மாட்டேன். அதாவது நான் நீண்ட நாட்களாக எல்லா பேட்டிகளையும் சொல்லிகிட்டு இருக்கிற ஒரு விஷயம், ஒரு படம் வெற்றி அடைஞ்சு பெரிய கலெக்ஷன் பண்ணிடுறதுனால அவர் பெரிய ஹீரோவோ நம்பர் 1 நம்பர் 2லாம் கிடையாது. ஒரு படம் தோற்று போயிடுறதுனால அவர் வெற்றி அந்த மாதிரி அவர் இன்னுமே அவருக்கு இடமே இல்லை, அதெல்லாம் கிடையாது. இப்போ ரஜினி சார் கொடுக்காத ஹிட்டு கிடையாது, ரஜினி சார் கொடுக்காத ஃபெயிலியர் கிடையாது, விஜய் கொடுக்காத ஹிட் இல்லை, விஜய் கொடுக்காத ஃபெயிலியர் இல்லை, அஜித் கொடுக்காத ஹிட் இல்லை, அஜித் கொடுக்காத ஃபெயிலியர் இல்லை. எல்லா நடிகர்களுக்கும் தனுஷ்லேருந்து சிவகார்த்திகேயன்லேருந்து எல்லாருக்குமே ஹிட்டும் உண்டு, ஃபெயிலியர்ஸும் உண்டு. நடிகர்களுக்கு அதே தான், டைரக்டர்ஸுக்கும் அதே தான், தயாரிப்பாளர்களுக்கு அதே தான். ஒரு படம் ஓடுறதை வச்சு இவர் நம்பர் 1 ஆகிட்டார், இவர் நம்பர் 5 ஆகிட்டார், இவர் நம்பர் 7 ஆகிட்டார்ன்ற கருத்தை நான் என்றைக்குமே ஒத்துக்க மாட்டேன். அதில் நான் வெரி ஸ்ட்ராங். ஐ வில் நெவர் கோ ஃபார் மை வேர்ட்ஸ். இன்னொரு செய்தியும் வந்து புலம்படுது சார். என்னென்னா அஜித்குமார் வந்து இப்போ குட் பேட் அக்லி தான் கடைசி படத்தோட சினிமா வாழ்க்கைக்கு முழுக்க போட்டு ஒரு ஃபாரினில் போய் செட்டில் ஆக போகிறாரு அப்படின்ற மாதிரி ஒரு செய்தி பரவிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் அதனால தான் வந்து ஒரு சினிமா மீது ஈடுபாடு இல்லாமல் இந்த ரேஸு அது இதுன்னு போயிட்டுருக்காரு. பெரும்பாலும் அவர் வெளிநாடுகளில் தான் இருக்கார் அப்படின்ற மாதிரியும் இருக்குது. அதுக்கு உண்டான விஷயங்களும் அவர் பண்ணிக்கிட்டு தான் இருக்கார். அது நிஜமாக அவர் சினிமா துறை விட்டு வெளியிடுவாரா சார்? 100% நல்ல ஜம் காலத்தில் வடிகட்டின பொய். அவர் சினிமாவை விட்டு விலகுறேன்னு எந்த காலத்துலையும் சொல்லலை. அவருடைய மேனேஜர் சுரேஷ் சந்திராவோ யாருமே சொல்லலை. இது எல்லாமே இட்டுக்கட்டின பொய். அவர் வந்து அவருக்கு பிடிச்ச ரேஸில் வந்து ஈடுபட்டிருக்கிறாரு. அதில் இப்போ ஒரு 2வது இடமோ 3வது இடமோ அவர் ஜெயிச்சிருக்கிறாரு. தொடர்ந்து கொஞ்சம் காலம் ரேஸ் பண்ணுவார், அதுக்கப்புறம் சினிமா பண்ணுவார். குட் பேட் அக்லிக்கு அப்புறம் ஒரு மிகப்பெரிய இயக்குனர்கள் ஒருத்தருடைய ஒரு இயக்கத்தில் ஒரு மிகப்பெரிய கம்பெனியில் அவர் நடிக்கிறதுக்காக பேசிக்கிருக்காங்க. அதை இப்போ நான் சொல்லக்கூடாது. எக்ரிமெண்ட் சைன் ஆனால் கண்டிப்பாக நான் சொல்கிறேன், எனக்கு தெரிய வரும். ஏன்னா அந்த நிறுவனம் எனக்கு ரொம்ப வேண்டிய நிறுவனம். அவங்கள்ட்ட கையெழுத்து போட்டதுக்கப்புறம் நான் சொல்கிறேன் உங்கள்கிட்ட. இல்லை சார், ஏன்னா வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய வந்து போர்ச்சுகலில் இப்போ கார் ரேஸ்க்காக கலந்து போயிருக்காரு. சரி, அவர் கிட்டத்தட்ட இதெல்லாம் முடிச்சுட்டு வர்றதுக்கு நீங்கள் சொல்கிறத வச்சு பார்த்தா அந்த படமே வந்து அடுத்தவர் தான் வந்து சைனே ஆகுமா அப்படின்ற மாதிரி தான் கேள்வி எழுது. ஏன்னா இவரே வந்து இல்லை, இப்போ நான் என்ன கேட்குறேன்னா அவர் போர்ச்சுகலில் ரேஸ் முடிச்சுட்டு வரட்டும்.
ஒரு வருஷமே ஆகட்டும். இந்த ஒரு வருஷம் ஆகிறதுனால உங்களுக்கு என்ன பிரச்சனை முருகன்? அடுத்த வருஷமே ஆரம்பித்து அடுத்த வருஷமே படத்தை ரிலீஸ் பண்ணுறாருன்னா அதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை? இப்போ உங்களுக்கு நாளைக்கே ஒரு அடுத்த படம் கொடுத்தே ஆகணுன்ற ஏதாவது ஒரு இந்தியன் கான்ஸ்டியூஷன் அல்லது இந்தியன் பீனல் கோடு சொல்லுது. அதெல்லாம் ஒன்றும் இல்லைல்ல. அவருக்கு எப்போ வசதிப்படுதோ, அந்த தயாரிப்பாளர் அந்த இயக்குனருக்கு எப்போ வசதிப்படுதோ அப்போ அதை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அது ஒரு குறிப்பிட்ட காலத்தில் முடிப்பாங்க. அவங்க ஒரு குறிப்பிட்ட தேதியில் ரிலீஸ் பண்ணுவாங்க. ரிலீஸ் பண்ணும்போது நீங்கள் படம் பாருங்கள். அது வரைக்கும் கொஞ்சம் அமைதியாகவே இருங்க சார். குட் பேட் அக்லி திரைப்படம் ஏப்ரல் 10 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிலர் நான் விசாரிக்கும் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த படம் தீபாவளிக்கு போகுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஒருவேளை தள்ளி போகும் அப்படின்னு இல்லை. அதில் ஒரு சில குழப்பங்கள் இருக்குது. பட்டு நேற்றுக்கு நான் அந்த மைத்ரி ப்ரொடக்ஷன்ஸு சார்பாக ஒரு நண்பர்கிட்ட பேசிகிட்டு இருக்கோம். என்ன சொல்கிறாங்க, ரீரிகார்டிங் ஸ்டார்ட் பண்ணியாச்சு, அதனால் அவங்க ஆட்டோமேட்டிக்காக ஏப்ரல் 10 வந்துடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இட்லி கடை சோலோ ரிலீஸ் அப்படிங்கிற மாதிரி ஏப்ரல் 10 எனக்கு ஒரு வேறு ரிலேபிள் சோர்ஸஸ் இருக்குது. அதில் ஃபைனான்ஷியல் கன்ஸ்ட்ரெயின்ட்லாம் இருக்குது. வேறு ஒருத்தங்க ஒரு 150 கோடி ரூபா பணம் அதுக்கு கொடுத்துருக்காங்க அந்த மைத்ரி ப்ரொடக்ஷன்ஸுக்கு. அவங்களுக்கு அந்த குறிப்பிட்ட காலத்தில் அந்த படத்தை கொடுக்கணும். அதை தவிர அந்த படத்துக்கு டிஜிட்டல் பிஸ்னஸ் அவங்க கொஞ்சம் தள்ளி போகிற சொல்கிறதா சில வதந்திகள் இருக்குது. அது உண்மையாக என்னால் அதை தெளிவுபடுத்திக்க முடியல. அந்த செய்தி உண்மையாக வந்ததுக்கப்புறம் தான் நம்ம அது தெரியும். என்ன சார், இப்போ விடாமுயற்சின்ற ஒரு படத்தால் தான் இப்போ இந்த படத்துக்கும் சிக்கல். ஏன்னா விடாமுயற்சி போன வருடம் தீபாவளிக்கு வர வேண்டியது, இது பொங்கலுக்கு வர வேண்டியது. இது விடாமுயற்சி திரைப்படம் போன வருஷம் தீபாவளிக்கும் வரல, இந்த வருடம் பொங்கலுக்கும் வரல. சம்மந்தமே இல்லாத ஒரு வேலை நாட்களில் வெளியாச்சு. இப்போ அதனால தான் இந்த அந்த ரிலீஸ் டேட் ரொம்ப தப்பான டேட். இல்லை, இதனால குட் பேட் அக்லிக்கும் சிக்கல் வந்து ஒரு சிக்கலும் வராது. விடாமுயற்சி தயாரிப்பாளர் வேறு, இயக்குனர் வேறு. இந்த குட் பேட் அக்லிக்கு தயாரிப்பாளர் வேறு, இயக்குனர் வேறு. இந்த படத்தினால இந்த படத்துக்கு என்ன சிக்கல் வந்துட போகுது? அந்த படம் வியாபாரம் தனி, இந்த படம் வியாபாரம் தனி. ரெண்டுக்கும் ஒன்றுக்கு ஒன்று கனெக்ஷனே கிடையாது. எந்த விதத்துலேயும் இந்த படத்தினால அந்த படம் பாதிக்கவும் பாதிக்காது. அந்த படத்தினால இந்த படம் வெற்றி மாறுதல் அதெல்லாம் சும்மா. அதுக்கு அந்த படத்தோட கண்டென்ட் என்ன இருக்கோ அது ரிசல்ட்டை மக்கள் கொடுப்பாங்க. சமீபத்தில் ஒரு செய்தி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்களான்னு தெரியல. சிலர் வந்து ரஜினி ரசிகர்கள் கூட சொல்லலாம், விஜய் வந்து அதாவது மீட்டிங்க்கு வரும்போது அங்கே வந்து முட்டை அடிப்போம் அப்படின்ற மாதிரிலாம் பேசியிருந்தாங்க. நீங்கள் கவனிச்சிங்களா அந்த செய்தியை? அதுக்கு உண்டான வந்து ரஜினியோட அஃபிஷியல் பிஆரும் சரி, விஜயோட அஃபிஷியல் பிஆர் திரு ரியாஸ் அவர்களே வந்து ஒரு பதிவு போட்டார். இது மாதிரி வந்து ரஜினியை பார்த்து வளர்ந்த நடிகர் அவருக்கு மீது வந்து இது மாதிரி வந்து பண்ணுறது வந்து அநாகரிகமான செயல், அது ரஜினி ரசிகர்களாக இருந்தாலும் மன்னிக்கக்கூடாது, அது மன்னிக்கிற விஷயம் கிடையாது அப்படின்ற மாதிரி அவர் அஃபிஷியலாக ஒரு இது பண்ணுறாரு. இந்த நிகழ்வு நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது எல்லாம் சும்மா ஒரு மாதிரி சமூக வலைத்தளங்கள்னு சொல்லக்கூடிய, அது ஒரு தப்பான ஆட்களால் கட்டமைக்கப்படக்கூடிய ஒரு விஷயம். எந்த ரஜினி ரசிகரோ, அஜித் ரசிகரோ, விஜய் ரசிகரோ அந்த மாதிரிலாம் யாரும் ஒரு தவறான காரியத்தில் ஈடுபட மாட்டாங்க. அவங்க உற்சாக மிகுதியில் அவங்களுடைய ஆதர்ச நடிகரை புகழ்ந்து பேசுவாங்களே ஒழிய இந்த மாதிரி ஒரு தரக்குறைவான வேலையிலலாம் எந்த ரசிகருமே ஈடுபட மாட்டாங்க. அது முற்றிலும் வதந்தியது. சமீப காலத்தில் இந்த வசூல் விவரங்கள் அப்படின்ற மாதிரி போட்டுருக்காங்க. நீங்கள் கூட வந்து சொல்லிங்க, நான் வந்து உண்மையான வசூல் மட்டும் தான் சொல்லுவேன், இந்த இதெல்லாம் கேட்காதீங்க, அதை நான் சொல்லவும் மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டீங்க. அது அவங்க லக்கி நம்பர் போட்டுக்கிறேன்றீங்க. நான் என்ன பண்ணாலும் இந்த வசூல் விவரங்களை ஆத்தென்டிக்காக சொல்லக்கூடிய நபர்கள் யார் சார்? எனக்கு தெரிஞ்சு ஒன்று தயாரிப்பாளர், இன்னொன்று வந்து டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், இல்லை தேட்டர் ஓனர்ஸ். இவங்களை தாண்டி வேறு எப்படி சார் மற்றவங்களுக்கு வசூல் தெரியும்? இந்த 3 பேருக்கு மட்டும்தான் சார் தெரியும். நீங்கள் சொல்கிறது முழுக்க 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 உண்மை. இந்த 3 பேருக்கு தான். இப்போ நான் ஒரு கணக்கு சொல்கிறேன். இவங்க புக் மை ஷோலேருந்து ஒரு கணக்கை எடுத்துட்டேங்கிறாங்க. ஏன்னா புக் மை ஷோ வந்து ஓப்பன் ஃபோரத்தில் அது வருது. புக் மை ஷோவில் எடுத்து இப்போ புக் மை ஷோவில் எல்லா தியேட்டர்லையும் எல்லா டிக்கெட்டும் புக் மை ஷோவில் விற்றுருதா? கவுண்டர் சேல்ஸ்ன்னு ஒன்று கிடையாதா? தமிழ்நாட்டில் சிங்கிள் ஸ்க்ரீன்னு சொல்லிட்டு 795 ஸ்க்ரீன்ஸ் இருக்குது. அந்த 795 ஸ்க்ரீன்ஸில் புக் மை ஷோ, டிக்கெட் நியூ இல்லாமல் கவுண்டர் சேல்ஸு, தியேட்டரில் வந்து டிக்கெட் எடுக்கிற நபர்கள் தான் அதிகம். அதெல்லாம் இவங்களுக்கு எப்படி தெரியும்? அது அந்த தேட்டர் ஓனருக்கு தெரிஞ்சு அவர் டிஸ்ட்ரிபியூட்டருக்கு அந்த கணக்கை அனுப்பிச்சு டிஸ்ட்ரிபியூட்டர் தயாரிப்பாளருக்கு அனுப்புவாங்க. அன்னன்னைக்கு நைட்டு 12 மணிக்கெல்லாம், நைட்டு 12 மணிக்கு தயாரிப்பாளருக்கு தமிழ்நாடு முழுக்க உள்ள கலெக்ஷன் தெரிஞ்சு போயிடும். அவர் மட்டும்தான் அது சொல்ல. இப்போ நான் எப்படி சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு விநியோகத்துலேயும் சரி, விநியோக டிஸ்ட்ரிபியூஷன் தரப்புலையும் சரி, தயாரிப்பு தரப்புலையும் சரி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க. அவங்கள்ட்ட கேட்கும் பொழுது அவங்க அந்த இதை வந்து ஒரு இதில் எழுதி பிரிண்ட் அவுட் மாதிரி எடுத்து தயாரிப்பாளருக்கு அனுப்பும்போது அந்த 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 நம்பர் நம்மளுக்கு அது கிடைக்கும். அந்த நம்பர் வச்சு தான் நம்ம சொல்கிறோமே ஒழிய வேறு இதில் எந்த விதமான வெளிநபர்களுக்கும் அந்த கலெக்ஷன்ஸு அது முழுசாக தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி.
இல்லை அப்படி இருக்கும்போது எப்படி சார் இது வெளியிடுறாங்க? இது வந்து என்னென்னா இந்த ரசிகர் ஏற்கனவே நீயே சொல்லிட்ட, நான் சொன்னதா லக்கி நம்பர்னு சொல்லிட்டு. இல்லை சார், அந்த நடிகர் திருப்திப்படுத்துக்காகவும் ரசிகர்களை திருப்திப்படுத்துறதுக்காக தான் சொல்கிறாங்க. தயவு செஞ்சு இந்த கேள்வி வேண்டாம். ஸோ ஒரே ஒரு விஷயம் தான் சார், இப்போ இன்றைக்கி இது போடும்போது என்னன்னா அது உண்மைத்தன்மை இருக்குமோ அப்படின்ற மாதிரி நம்பிடுறாங்களே சார் மக்கள். சரி, இப்போ அது உண்மைத்தன்மை இருக்குமோன்னு நம்பி தமிழ்நாட்டில் எவ்வளோ பேர் தற்கொலை பண்ணிக்கிட்டாங்கிற விஷயம் சொல்ல சரி. சார், என்ன 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 பண்ணிட்டாங்க அதனால? இப்போ உண்மைத்தன்மையெல்லாம் தேவையே இல்லைன்றீங்களா? ஒன்றுமே தேவையில்லை. 130 ரூபா அல்லது 190 ரூபா கொடுத்து வந்து படம் பாரு. உன்னுடைய கருத்தை அந்த படம் பிடிச்சிருந்தா பிடிச்சிருக்குன்னு சொல்லு, பிடிக்கலைன்னா பிடிக்கலன்னு சொல்லு. போய் அடுத்த வேலையை காலைல எழுந்துச்சு குளிச்சுட்டு ஆஃபீஸுக்கு வேலைக்கு போங்கப்பா. இல்லை சார், எதுக்காக இந்த கேள்வி கேட்க முற்படுறேன்னா, சரி, இந்த வசூல் வீரர்கள் வந்து சமூகத்தில் சண்டையே வருது. சரி, வந்துட்டு போகுது. உனக்கு எனக்கு அதில் என்ன வந்துட போகுது? அவங்க இப்போ சண்டை போடுறவங்க சமூக வலைதளங்க சண்டை. தமிழ்நாட்டில் இந்தியாவை விட்டுருவோம், தமிழ்நாட்டை வச்சுக்கோங்க. 8 கோடி மக்கள் இருக்காங்கிறாங்க. ஒரு 6 கோடி பேராவது மினிமமாக ஃபோன் வச்சுருப்பாங்க. அந்த 6 கோடி பேரில் 5 கோடி பேர் ஆண்ட்ராய்டு ஃபோன் வச்சுருப்பாங்க. அந்த ஆண்ட்ராய்டு வச்சுருக்கிறவன் எல்லாருமே சமூக வலைதளம் தான். அவவே ஒன்று போட தான் செய்வான், இல்லை ஒருத்தன் போடுறதை ஃபார்வேர்ட் பண்ண தான் செய்வான். ஸோ இது வந்து இட் இஸ் குவைட் நேச்சுரல். இதில் என்ன இருக்குது இதில் போய்? சரி சார், பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த வருடம் எப்படி சார் இருக்குது? இப்போ இந்த வருஷம் நிறைய படம் வருதுமா. இப்போ 21ஆம் தேதி தனுஷ் படம் வருது, நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம். பிரதீப் ரங்கநாதனோட படம் வந்து அந்த டிராகன் வருது. 28 செப்டம்பர் வருது. மார்ச் மாதம் அநேகமாக அந்த வீரதீர சூரன் விக்ரம் வருது. விஜய் சேதுபதி ட்ரெயின் வருது. ஜூன் மாதம் இது வருது கன்ஃபார்மாக, தக் லைஃப் வருது. ஆயுத பூஜையோ என்னமோ நினைக்கிற சிவகார்த்திகேயன் அந்த சுதா கொங்குரா வருது. அந்த பராசக்திங்கிற டைட்டில் இப்போதைக்கு வச்சுருக்கிறாங்க. அது ஏதாவது மாறுதலுக்கு உட்பட்டதான்னு எனக்கு தெரியல, அந்த ஒரு சப்ஜெக்ட்டு. அப்புறம் ஆகஸ்ட் 14 ரஜினி சார் படம்னு சொல்கிறாங்க. இதுக்கிடையில் வந்து ஏப்ரல் 10 இட்லி கடை வருது. ஏப்ரல் 10 அல்லது அதுக்கு கொஞ்சம் தள்ளி குட் பேட் அக்லி வந்துடும். அதுக்கப்புறம் தீபாவளிக்கு என்ன பெரிய படம்ன்றது இப்போதைக்கு எனக்கு தெரியல. அடுத்த ஆண்டு துவக்கத்தில் ஜனநாயகன் வருது. 26 பொங்கல். இதை தவிர நிறைய படங்கள் இருக்குது. அதாவது சிம்புக்கே 2 படம் இருக்குது. சிம்பு படமெல்லாம் வந்து இந்த தக் லைஃப்லாம் சிம்பு ரொம்ப எக்ஸ்ட்ராடனரியாக பண்ணியிருக்கிறாரு. சிம்பு தான் அதில் வந்து எனக்கு கிடைச்ச தகவல் சரியாக இருந்தால் அவர் தான் அந்த படத்தில் வந்து வில்லன் ரோல், நெகட்டிவ் ரோல் பண்ணுறாரு. இன்ட்ரோல் பிளாக்கெல்லாம் ரொம்ப ஒரு மாதிரி தெரிக்க விடுற மாதிரி ஒரு இன்ட்ரோல் பிளாக் மணி சார் பண்ணியிருக்காருன்னு சொன்னாங்க. நான் படம் பார்த்தியான்னு கேட்டுறாதீங்க, நான் படம்லாம் பார்க்கல, எனக்கு யாரும் படம் காட்டல, எல்லாமே காதில் விழுந்த செய்தி. இதெல்லாம் ஒரு எல்லா நடிகர்களுக்கும் செயின். தனுஷுக்கு 2-3 படம், குபேரா கூட ஜூனில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஜெயம் ரவி படம் 2-3 படம் இருக்குது. கார்த்தி படம் இருக்குது. சூர்யாவுக்கு மே 1ஆம் தேதி ரெட்ரோ வருது. எல்லாருக்கும் படங்கள் இருக்குது. அப்போ இதுக்கப்புறம் வரப்போகின்ற மாதங்கள் சினிமா துறைக்கு நல்லதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? அந்த ஒரு நம்பிக்கையில் தான் சினிமா தொழிலே நாங்கள் இருக்கோம். சினிமா தியேட்டரை ஓட்டிக்கிட்டு இருக்கோம். தேங்க்யூ சார். நன்றி நன்றி. இது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசன்ட் வாய்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.